ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரெட் பீஸா வந்து பார்க்குறோம். அதுக்கு தேவையானது வந்து தக்காளி, கேரட்டு, வெங்காயம், கேப்சிகம், கொஞ்சம் கோஸ் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு தோசை தவாவில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெட் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு வானலில் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அந்த எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அப்படியே ப்ளைனாக போட மாட்டேன், லைட்டாக வதக்கிட்டு தான் போடுவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வதங்காமல் சாப்பிட்டா யாருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு பிடிக்கல. அதனால் என்ன பண்ணுவேன்னா நான் கொஞ்சோண்டு ரோஸ்ட் ஆகிடுச்சு எடுத்து தனியாக வச்சுக்கினேன். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஊற்றிக்கினேன். அதில் வந்து நான் எல்லாத்தையும் நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம்ல, ஆனியன் மட்டும் நான் லைட்டாக எல்லா வெஜிடபிள்ஸுமே ஆனியனு, கேப்சிகம், கேரட்டு, கோஸு எல்லாத்தையுமே லைட்டாக வந்து ஒரு பேனில் வந்து நெய் ஊற்றி லைட்டாக வதக்கி எடுத்துட்டா ஓரளவுக்கு அது குக்கான மாதிரி இருக்கும்ல, அப்போ அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட்றதுக்கும் நல்லா ருசியாக இருக்கும். அதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த பெப்பரும் சால்ட்டும் நான் அதிலே ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெப்பரும் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே செய்கிறதால அந்த ப்ரெட் பீஸா எதுவும் ஜாமு அதெல்லாம் நான் எதுவுமே மயோனைஸ் எதுவுமே நான் வாங்க மாட்டேன், வீட்டிலே ரெடி பண்ணிப்பேன். பார்த்திங்கன்னா ஒரு தோசை தவாவில் 2 முட்டையை வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் மிக்ஸ் பண்ணி விட்டுடுவேன். அது மேலே வந்து நம்ம ப்ரெட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் சாஸ் வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் இருக்குல்ல, அந்த டொமேட்டோ சாஸை வந்து அந்த ப்ரெட்டு மேலே எல்லாத்துலேயுமே நான் அப்ளை பண்ணிவிட்டு நான் அது மேலே வச்சிடலாம். பாருங்கள், அப்போ தான் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே அதில் ஒட்டும் இல்லைன்னா நம்ம அந்தளவுக்கு ஒட்டாது. அதனால் எல்லாத்தையுமே அதில் நான் வச்சுக்கிறேன். இது வந்து என்னோடய பையனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் அடிக்கடிலாம் செய்ய மாட்டேன் இது, ஏன்னா இந்த ஜாம் நம்ம தடவணுன்றதுக்காக நான் அடிக்கடி செய்ய மாட்டேன். அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நான் அது மேலே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக நெய் ஊற்றிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். கொஞ்சம் ப்ரெட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி பசங்களுக்கு ஒரு ஹெல்த்தியானது தான் இது. நம்ம எந்த இதுவுமே எக்ஸ்ட்ரஸாக வந்து எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேணாம். ப்ரெட் பீஸாவோட அந்த ஜாம் ஆட் பண்ண வேணாம், மயோனைஸ் ஆட் பண்ண வேணாம், நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேணாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இதை செஞ்சு கொடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம ஒரு வானலில் மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே, குக் ஆகிடும். ஆல்ரெடி நம்ம குக் பண்ணதால் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சா போதும். மூடிட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் ப்ரெட் பீஸா. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு எம்மின்னு ஃபுல்லாக யாருக்குமே வீட்டில் வைக்கவே இல்லை. அவனே ஃபுல்லாக அந்த 4 ப்ரெட்டையுமே அவனே சாப்பிட்டான். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.